எனக்கு திருமணமாகி 5 வருடங்கள் ஆகிறது. ஆனால் திருமணமாகி 5 வருடங்கள் ஆன பிறகும் எங்கள் வீட்டில் குழந்தைகளின் அழுகுரல் கேட்கவில்லை. பல சிகிச்சைகளுக்குப் பிறகும் எங்களுக்கு எந்த பலனும் கிடைக்காத போது மருத்துவர் எங்களை ஐவிஎஃப் செய்யச் சொன்னார். ஆனால் ஐவிஎஃப் செய்ய செலவு மிகவும் அதிகமாக இருந்தது. எங்களிடம் போதுமான பணம் இல்லை. என் கணவர், நமக்கு அதிகமான பணம் தேவைப்படுகிறது. அதனால் நான் வெளிநாடு சென்று வருகிறேன். அதுக்கு நான் சம்மதிக்கவில்லை. ஆனால் அவரோ, இங்கு கிடைக்கும் வருமானம் நம்ம குடும்பத்திற்கே சரியாக இருக்கிறது. 2-3 வருடங்கள் வெளிநாட்டில் வேலை செய்தால் ஓரளவு பணம் மிச்சமாகும். அதை கொண்டு நமது குழந்தைகளுக்கு தேவையான சிகிச்சையை தொடங்கலாம் என்றார். எனது கணவர் எந்த ஒரு விஷயமும் ஆராய்ந்து முடிவு எடுப்பதாக இருப்பார். அவர் எடுக்கும் முடிவு சரியாகவே இருக்கும். இதனால் அவர் மேல் எனக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகமாகவே இருந்தது. எனது கணவருக்கு எந்த ஒரு சொந்தமும் இல்லை. அவரை கல்யாணம் செய்யும் முன்பே அவருடைய பெற்றோர் இறந்து போயிருந்தனர். அவர்கள் வீட்டை விட்டு சென்றபோது அவர் வீட்டிலேயே நாங்கள் இப்போது வசிக்கிறோம். கடவுளின் அருளால் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களும் மிகவும் அன்பாகவும் பாசமாகவும் என்னுடன் நடந்து கொண்டனர். முதலில் வெளிநாடு செல்ல சம்மதிக்கவில்லை என்றாலும் கணவர் எது செய்தாலும் சரியாகவே இருக்கும் என்ற நம்பிக்கையிலும் நமக்கு பணம் தேவைப்படுகிறது என்பதாலும் சரியென ஒப்புக்கொண்டேன். சில மாதங்களில் அவருக்கு வெளிநாடு சென்றுவிட்டார். பின்பு அவர் சென்ற பிறகு அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் தனிமை என்பது தெரியாமல் என்னை அன்பாகவும் அரவணைப்பாகவும் பார்த்து கொண்டனர். கணவரும் அடிக்கடி தொலைபேசியில் பேசுவார். இப்படியே 4-5 மாதங்கள் சென்றன. ஒரு நாள் எனது அக்கா தொலைபேசியில் தொடர்பு கொண்டாள். தனது மகன் சந்திரவிற்கு உங்கள் ஊரில் உள்ள கல்லூரியில் இடம் கிடைத்திருப்பதாகவும் அங்கு சென்று வர அதிக நேரம் இருப்பதாகவும், அதனால் உனது வீட்டில் தங்க வைத்து கொள்ளலாமா என கேட்டாள். சந்துரு இங்கு தங்கப் போவதை நினைத்து எனக்கு சந்தோஷம்தான். இருந்தாலும் நான் எனது கணவரிடம் கேட்டுச் சொல்கிறேன் என கூறிவிட்டு தொலைபேசியை வைத்து விட்டேன். கணவனும் தொலைபேசியில் தொடர்பு கொள்ளும்போது அவரிடம் விஷயத்தை சொன்னேன். அவருக்கு அதில் சந்தோஷமே. நீயும் தனியாய் இருக்கிறாய், அவனும் நமது வீட்டில் தங்கினால் உனக்கு பாதுகாப்பாக இருக்கும், அவனுக்கும் உதவியாக இருக்கும். அவனை தாராளமாக நமது வீட்டில் தங்க சொல்லு என்றார். சந்துருவை பற்றி சொல்ல வேண்டுமானால் எனக்கும் அவனுக்கும் 10 வயது வித்தியாசம் இருக்கும். அவன் சிறுவனாக இருக்கும் பொழுது சித்தி என்று சொல்ல தெரியாமல் அம்மா என்றே அழைப்பான். வீட்டில் முதல் ஆண் குழந்தை என்பதால் அனைவரும் அவன் மேல் பாசம் அதிகமாக வைத்திருந்தோம். சிறு வயதில் எங்கள் அக்கா வீட்டிற்கு வரும்போதெல்லாம் சந்துருவை நான் தான் கவனித்துக் கொள்வேன். அவனுக்கு சாப்பாடு ஊட்டிவிடுவதிலிருந்து அனைத்து வேலைகளும் நானே செய்வேன். இதனால் சந்துரு என் மேல் பாசமாக இருப்பான். பிறகு நானும் திருமணமாகிவிட்டு வந்தேன். அதன் பின்பு உறவினர்கள் விசேஷத்திலேயோ அம்மாவின் வீட்டிலேயோ காண்பது உண்டு. காணும் போதெல்லாம் என்னை பற்றியும் என் கணவரை பற்றியும் அக்கறையாகவும் பாசமாகவும் விசாரிப்பான். இப்போது அவன் கல்லூரி படிக்கும் காலம் வந்துவிட்டது. அக்காவிடம் நானும் கணவருக்குரியதை சொல்ல அவளும் சந்தோஷம் அடைந்தாள். அந்த வாரத்திலேயே அக்காவும் சந்துருவும் வீட்டுக்கு வந்தனர். அக்கா 2 நாட்கள் தங்கி விட்டு சந்துருவை எனது வீட்டில் விட்டு சென்றான். சந்துருவும் அப்போது இருந்து போலவே என் மேல் பாசமாக இருந்தான். 2-3 நாட்களிலே கல்லூரிகளும் சேர்ந்தான். கல்லூரியில் நடக்கும் அனைத்து விஷயங்களையும் என்னிடம் பகிர்ந்து கொள்வான். நானும் அவனை அக்காவின் மகன் போல் அல்லாமல் எனது சொந்த மகனைப் போலவே நினைத்து அனைத்து விஷயங்களையும் அவனிடம் பகிர்ந்து கொள்வேன். சில சமயம் நான் சமைக்கும் போது எனக்கு உதவியாக காய்கறிகளை நறுக்கி தருவான். இரவினில் பாத்திரங்களை விளக்குவதும் உதவி செய்வான். அவனுக்கு நான் சித்தி என்றில்லாமல் ஒரு தோழியைப் போலவே அவனுடன் பழகினேன். இரவு உறக்கத்திற்கு முன்பு பால் குடிக்கும் பழக்கம் எனக்கு இருந்தது. இதனால் அவனே எனக்கு பாலை சுட வைத்து வந்து தருவான். நீயும் கொடுக்கும் பாலை குடித்தால் உறக்கம் எப்படி நன்றாக வருகிறது தெரியுமா? உனக்கு கிடைக்கும் மனைவி மிகவும் அதிர்ஷ்டசாலி என கிண்டலாக சொல்வேன். அவனும் சிரித்து கொள்வான். பின்பு அன்று நடந்த நிகழ்வுகளை குறித்து இருவரும் பேசி பேசி சிரித்து விட்டு அவரவர் அறைக்கு உறங்கச் சென்று விடுவோம். இப்படியாக 6 மாத காலங்கள் சந்தோஷமாகவே கடந்தன. சில சமயம் கணவர் இல்லாத கரையை நினைத்து வேதனைப்படும் பொழுது எனக்கு ஆறுதல் கூறுவான். இது சற்று நிம்மதி அளிக்கும். ஒரு நாள் எனக்கு மோசமான வயிற்று வலி உண்டானது. சந்துருவை அழைத்துச் செல்லலாம் என்றால் அவன் கல்லூரிக்கு சென்று விட்டான். பின்பு நானாக ஒரு ஆட்டோவை பிடித்து மருத்துவமனைக்கு சென்றேன். சில பரிசோதனைகளை செய்த மருத்துவர் பின்பு என்னை அழைத்தார். ஒரு ஃபைலை என்னிடம் கொடுத்து,
பயப்படுவதற்கு ஒன்றுமில்லை, சந்தோஷமான விஷயமே. நீங்கள் கர்ப்பமாக உள்ளீர்கள் என்றார். இதை கேட்ட எனக்கு தலையில் இடி விழுந்ததைப் போலவே ஒரு உணர்வு உண்டானது. திடீரென வியக்க ஆரம்பித்தது. பதட்டமான முகம் மாறியது. இதை கவனித்த மருத்துவர் என்னவென்று கேட்க ஒன்றுமில்லை என்று கூற அந்த ஃபைலை வாங்கி கொண்டு வெளியில் வந்தேன். ஒரு ஓரமாக உட்கார்ந்து அழ ஆரம்பித்தேன். என் கணவரோ அல்ல உறவினர்களோ இதை கேட்டால் என் வாழ்க்கை என்ன ஆகும் என்பதை நினைத்து மேலும் அழகியாக வந்தது. வீட்டில் நானும் சந்திரும் மட்டும் உள்ளோம். அப்படி இருக்கையில் எப்படி நடந்தது என்று யோசிச்சு மேலும் குழப்பமாகவே இருந்தது. யாராயிருந்தாலும் நினைக்கக்கூடிய ஒன்றை தான் நானும் நினைத்தேன். ஆம், இதற்கு காரணம் சந்திரவாக தான் இருக்க முடியும் என்று என் மனம் சொல்லியது. அவன் இரவு கொடுக்கும் பாலில் எதையோ கலந்து கொடுத்து தனது இச்சைகளை தீர்த்து கொண்டான் என்று தோன்றியது. அவன் அப்படிப்பட்ட ஆள் அல்ல. உன்னை சித்தியாக நினைக்காமல் அம்மாவை போலவே பார்க்கிறான் என்று மனது சொன்னாலும் இதற்கு காரணம் அவனைத் தவிர வேற யாருமில்லை என்று ஒருபுறம் சொன்னது. நானும் அதையே நம்பினேன். வீட்டிற்கு செல்ல மனம் இல்லாமல் வீட்டிற்கு சென்றேன். அங்கு சந்துரு பதட்டமாக காணப்பட்டான். என்னிடம், சித்தி எங்கு சென்று விட்டீர்கள்? உங்களை காணாமல் பதட்டமடைந்து விட்டேன் என்றான். அவனை அப்போது காணும் பொழுது முதன்முறையாக அவன் மேல் பயங்கர கோபம் உண்டானது. அதை வெளிக்காட்டி கொள்ளாமல், எனக்கு உடம்பு சரியில்லை, மருத்துவமனைக்கு சென்று வந்தேன் என்று கூறிவிட்டு எனது அறையில் சென்று படுத்துவிட்டேன். அங்கு வந்து என்ன ஏது என்று சந்திர விசாரிக்க நானும் கோபமாக, ஒன்றுமில்லை, என்னை தனியாக விடு என்று கூற அவனும் சென்று விட்டான். அன்று இரவு எனக்காக பாலை எடுத்து வந்தான் சந்துரு. நானும் இன்று இரவு என்னதான் நடக்கிறது என பார்ப்பதற்காக அவனிடம் பாலை வாங்கி கொண்டு, நீ போய் தூங்கு. அவனும் சென்று விட்டான். பாலை குடிக்காமல் இரவு 2-3 மணி வரை விழித்திருந்தேன். ஆனால் சந்துரு வரவில்லை. அசதியில் நானும் உறங்கிவிட்டேன். மறுநாள் சந்துரு எப்போதும் போலவே நடந்து கொண்டான். ஆனால் நான் தான் அவனுடன் பேசுவதையே நிறுத்திவிட்டேன். இது சந்துருவுக்கு ஓரளவு புரிந்தது. அவனும் 2 முறை, ஏன் சித்தி அடிக்கடி என் மேலே கோபப்படுறீங்க என கேட்டான். நான் ஒரு வார்த்தையில் ஒன்றும் இல்லை என கூறினேன். அழுது கொண்டிருப்பதால் எந்த பிரயோஜனமும் இல்லை என்பதை புரிந்து கொண்டேன். இந்த பாவத்தை யாருக்கும் தெரியாமல் எப்படியாவது கலைத்து விடலாம் என்று முடிவு செய்தேன். நாளை எப்படியும் வீட்டின் அருகில் இருக்கும் தோழியை அழைத்து கொண்டு மருத்துவமனைக்கு செல்ல வேண்டும் என முடிவெடுத்து, தோழியிடமும் எனக்கு உடம்பு சரியில்லை, நாளை என்னுடன் மருத்துவமனைக்கு வர வேண்டும் என்றேன். ஏன் எதற்கு என்று அவளும் விசாரிக்க, ஒன்றுமில்லை, நீ வந்தால் மட்டும் போதும் என கூற அவளும் சரி என்று சம்மதித்தாள். அவளிடம் வேறு எதையும் கூறவில்லை. மறுநாள் காலை வீட்டு வேலைகளை முடித்துவிட்டு செல்லலாம் என்று முடிவு செய்து வேலைகளை பார்க்க தொடங்கினேன். அப்பொழுது பின்னால் இருந்து 2 கைகளை என்னை கட்டி அணைத்து கடும் கோபம் கொண்டு திரும்பி பார்க்க அங்கே எனது கணவர் நின்று கொண்டிருந்தார். அவரை பார்த்ததும் அவரை கட்டிப்பிடித்து கொண்டு சில நிமிடங்கள் கதறி அழுதேன். சம்மதம் செய்த கணவர் நிறுவனத்தில் 10 நாட்கள் விடுமுறை அளித்துள்ளார்கள், உன்னை கண்டு வரலாம் என வந்தேன் என கூறினார். ஒருபுறம் கணவர் வந்தது மகிழ்ச்சியாக இருந்தாலும் இவரை வைத்துக்கொண்டு எப்படி மருத்துவமனைக்கு செல்வது என குழப்பமாக இருந்தது. மறுபுறம் இவருடைய விஷயத்தை சொல்லலாம் என தோன்றியது. அப்படி சொன்னால் அவப்பெயரோடு அவருடைய எப்படி வாழ முடியும்? இதை அவர் எப்படி எடுத்துக்கொள்வார் என்று தெரியவில்லை. ஒருவேளை அவர் என்னை ஒதுக்கிவிட்டால் எனது வாழ்க்கை என்னாகும் என்று யோசித்தேன். எப்படியும் 10 நாட்கள் கழித்து இந்த கருவை கலைத்து விடலாம் என்று முடிவு செய்தேன். இதற்கிடையில் சந்திரவிடமும் பேசுவதை நிறுத்தினேன். ஒரு நாள் மாலை நேரம் எனது கணவர் உறங்கிக் கொண்டிருந்தார். அப்போது சந்துரு, நீ ஏன் சித்தி என்னிடம் பேசுவதில்லை? நான் எதுவும் தவறு செய்து விட்டேனா என கேட்டான். கோபமா? நீ செய்த காரியத்திற்கு உன்னிடம் பேசுவதே பாவம் என்றேன். அப்படி என்ன செய்துவிட்டேன் சித்தி என்றான். எனக்கு கோபம் மேலும் தலைக்கேறியது. நேராக சென்று மறைத்து வைத்திருந்த ஃபைலை எடுத்து அவன் முகத்தில் வீசி எறிந்தேன். பார், நீ செய்த காரியத்தால் நான் கர்ப்பமாக உள்ளேன் என்றேன். இதை கேட்ட சந்துரு கதறி அழ ஆரம்பித்தான். நீங்கள் நினைப்பது போல நான் எதுவும் செய்யவில்லை சித்தி. நீயும் என் அம்மாவைப் போலத்தான். அப்படிதான் நான் நினைக்கிறேன். இதேபோல் எப்படி யோசிக்க பார்ப்பேன் சித்தி என்றான்.
அவனிடம் அழுகுரல் கேட்டு உறங்கிக் கொண்டிருந்த எனது கணவர் வெளியே வந்தார். அவன் அழுது கொண்டிருப்பதை பார்த்து ஒன்றும் புரியவில்லை. கீழே சிதறி கிடந்த ரிப்போர்ட்டை எடுத்து படிக்க ஆரம்பித்தார். எனக்கு அவர் படிக்க ஆரம்பித்ததால் உலகமே சுற்றுவது போல் தோன்றியது. மயக்கமடைந்து கீழே சரிந்து விழுந்தேன். கண் விழித்து பார்க்கும் பொழுது மருத்துவமனை பெட்டியில் படுத்திருந்தேன். எதிரே சந்துரு அழுது கொண்டிருந்தான். அருகே எனது கணவர் அமர்ந்திருந்தார். அவரிடம் நான் எந்த தவறும் செய்யவில்லை, என்னை தவறாக நினைத்து ஒதுக்கிவிடார்கள் என்று அழுதவாறே கூறினேன். அதற்கு அவர், அது உனக்கு தெரியும், நான் உன்னை சந்தேகப்படவும் இல்லை, உன்னை வெறுக்கப் போவதும் இல்லை என்றார். குழப்பமாக அவரை பார்க்க அவரே தொடங்கினார். நீ என்னிடம் எந்த விஷயத்தை சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறாயோ அது எனக்கு தெரியும். நீ சொன்னா கூட நான் சந்துரு மேலே சந்தேகப்பட மாட்டேன். நான் நம்பி இருக்க மாட்டேன். ஏனெனில் சந்துரு நீ வளர்த்த பிள்ளை. உன்னுடன் அப்படி தவறாக நடந்து கொள்ளுவான் அளவிற்கு அவன் கேவலமானவன் அல்ல. உனக்கு ரிப்போர்ட் கொடுத்த மருத்துவமனைக்கு சென்று விசாரித்தேன். உன் பெயரை சொன்னதுமே அவர்கள் என்னிடம் மன்னிப்பு கேட்க ஆரம்பித்தார்கள். ஏனெனில் செவிலியரின் ஒரு சிறு தவறால் ரிப்போர்ட் மாறிப்போனதாக கூறினார். உனது தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ள முயற்சி செய்யும் பொழுது அது தவறான எண்ணாக வருவதாக கூறினார்கள். இப்போது நீ கர்ப்பமாக இல்லை. தேவையில்லாமல் நீதான் சந்துருவின் மேல் சந்தேகப்பட்டு விட்டாய். நீ வேறொரு இடத்தில் பரிசோதனை செய்திருந்தால் இந்த குழப்பமே வந்திருக்காது என்றார். நானும் சந்துருவை பார்க்க அவன் ஒன்றும் பேசாமல் இருந்தான். அதன் பிறகு 2-3 நாட்களிலே சந்துரு எங்கள் வீட்டை விட்டு கிளம்பிவிட்டான். நானும் எவ்வளவோ மன்னிப்பு கேட்டு அவனை தடுத்து நிறுத்தினேன். ஆனாலும் அவன் கேட்கவில்லை. அவனது வீட்டிலும் என்ன பிரச்சனை, ஏன் சித்தி வீட்டை விட்டு வந்துவிட்டாய் என கேட்டனர். அங்கும் அவன் ஒன்றும் சொல்லவில்லை. நானும் யாரிடமும் ஒன்றும் கூறவில்லை. கடவுளின் ஆசீர்வாதத்தால் எங்களுக்கு 5 வருடங்கள் கழித்து ஒரு அழகான ஆண் பிள்ளை பிறந்தது. சந்துருவின் உறவினர்கள் விசேஷங்களிலும் 2-3 தடவை கண்டேன். அவனிடம் நான் பேச முற்பட்ட போது என்னிடம் பேச மறுத்து அந்த இடத்தை விட்டு நகர்ந்து செல்வான். ஒருமுறை மட்டும், சித்தி, நான் உன்னை என் அம்மாவைப் போல நினைத்திருந்தேன். நீயோ என்னை தவறாக நினைத்து விட்டாய். உன்னுடன் பேச எனக்கு விருப்பமில்லை என்றான். இந்த சம்பவம் நடந்து 15 வருடங்கள் கடந்துவிட்டன. இதுவரை சந்துரு என்னிடம் பேசவே இல்லை. உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.